எதுவும் தேவலை நீட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம் தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திடச் சொல்லி பாலும் மனம் ஏங்கும் தாரமே தாரமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட். அதுக்கு என்னென்ன தேவையான பலன் பார்த்துடலாம். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், கோதுமை மாவு 1/2 கப், ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன், கர்ட் 1/4 கப், பால் 1/2 கப், சுகர் 3/4 கப், எண்ணெய் 4 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். அதுல சுகர் போட்டு நல்லா கரைய விட்டுருங்க. அதுல இப்ப ஆயில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கர்டும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்ப வந்து ஆயிலும் கர்டும் பாத்தீங்கன்னா எக்குக்கு பதிலா தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா கரையிற வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெண்ணிலா எசன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாம நல்லா கிண்டி விட்டு கொடுத்துருங்க. இப்ப நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் லம்ப்ஸ் இல்லாம. கோதுமை மாவு தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா லம்ப்ஸ் இல்லாம கிண்டி விட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவைன்னா நீங்க பால் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா. ஸோ அதனால நான் கொஞ்சமா பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம மாத்திரலாம். ஸோ அதுல நான் ஆல்ரெடி பட்டர் தடவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பேப்பர் கூட அடியில போட்டுக்கலாம், பேக்கிங் பேப்பர். ஸோ நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பிங்ஸ் வந்து நான் நட்ஸ் போட்டிருக்கேன், cashews அண்ட் பாதாம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 10 மினிட்ஸ். ஸோ இப்போ அதில் நம்ம வச்சிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே நல்லா குக் பண்ணுங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே அழகா இருக்குது. நட்ஸ் போட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா கூல் டவுன் ஆனோடனே இது என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நான் பேக்கிங் பேப்பர் போடாதனால கொஞ்சம் பிளாக்காக இருக்கு. நீங்க பேக்கிங் பேப்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ பார்க்க அழகா இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு, ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து க்ரீம் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம்மேட் ஃப்ராஸ்டிங் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2ஆ கட் பண்ணி எடுத்து இப்போ நான் ஹோம்மேட் ஃப்ராஸ்டிங்கை வந்து அதில் தடவி எடுத்துக்கிறேன். ஸோ யம்மியாக இருக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸி தான், நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.